எனக்கு அத்தானோடு இந்த உரிமை உண்டு, அக்கா நீ இதில் தலையிடாதே. சார் இப்போ அவருக்கும் எனக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், பேசிப்போம். அவர் வந்து இப்போ எங்கன்னா வெளியில போறாரு, என்ன நடக்குது எல்லாமே வந்து என்கிட்ட சொல்வாரு. ம் என்னடி மாமா வந்தாரு, உன்கிட்ட மட்டும் பேசிட்டே இருக்காரு, என்ன பேசுனீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்வாங்க. அதாவது அவர் உங்களோட ஷேர் பண்றத அவங்க கேட்கக்கூடாதுங்கிறீங்க. கேட்கக்கூடாது. அது வந்து அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் என்கிட்ட பர்சனலா சொல்றாரு வந்து. ஓ, தெரியக்கூடாதுன்னு தான் சொல்றாரா? உனக்கு ஒன்றும் தெரியக்கூடாதுன்னெலாம் இல்லைன்னு சொல்ல இந்த ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிரம் போட்டிருக்கு. அது அவகிட்ட சொன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவா. அவ ஏன் வந்து பர்சனல் டைரியா இருக்கணும்? ஆ, ஆ. என்கிட்ட தானே இருக்கணும். அதானே ஸ்ட்ரைட்டா நீங்களே என்கிட்ட கேளுங்க. தானே அந்யோன்யமா இருக்கணும். ஆ. அவகிட்ட ஏன் சீக்ரெட்லாம் மெயின்டைன் பண்ணும்? இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்கன்னா, நான் வந்து எப்படி நீ இதெல்லாம் என்கிட்ட பேசாத. அதை சொல்லக்கூடாது, நேரா போய் அக்காட்ட சொல்லிடணும். அப்படி சொன்னா எங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங்கே இருக்கிற போயிடும். அந்த பாண்டிங் காலி ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார், ஏன்னா, மனசாட்சி செத்து போவோம் சார் நம்ம. அதான் ஃபேக்ட். ஏன்னா அவங்க என்ன சங்கடப்படுறாங்கன்னா, நான் தான் அவனோட பர்சனல் டைரி, நீ என்ன தாண்டி ஒருவரிடம் எப்படி ரகசியம் பேச முடியும்னா அவங்க கேட்குறாங்க. நீங்க அவர் ஃப்ரெண்டு கிடையாது, நீங்க அவருடைய மச்சினிச்சி, மனைவியின் தங்கை, அந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் நீங்க இல்லையா? அப்போ நீங்க எப்படி ஃப்ரெண்டு மாதிரி பரவாயில்ல மச்சான், பரவாயில்ல மச்சான், வா மச்சான் பார்த்துக்கலாம் நான் சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க 2 பேரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து அப்புறமா மேரேஜ் மூலியமா மச்சினிச்சியா ஆனவங்க. அதனால அவங்களால வந்து மச்சினிச்சின்ற அந்த கேரக்டரை எடுத்துக்க முடியல. ஆ. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே தான் Actually, இருக்கிறாங்களே தவிர ஆ. அவங்க மச்சினிச்சின்றதுக்குள்ள போக விரும்பல. இல்ல இப்பயும் நான் என்ன பண்ணுவேன், அவர் சொல்றத கேட்டுப்பேன். அக்கா கிட்ட போயிட்டு மாமா இங்க அங்க போறாங்க பார்த்து நீ வந்து அவர் வந்தாருன்னா எங்க போனேன் ஏது போனேன்னு கேளு அப்படின்னு சொல்லிடுவேன். இப்ப இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா ஆ. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகுது. ஆ. அவ வந்து என்கிட்ட சொல்றதுனால நானும் இவரும் எனிமி ஆயிடுறோம்.